ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்விக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, இல்லம்மா ஜெனி மறுபடியும் ஃபோன் பண்ணா என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்டா சேது வந்துடுறாரு. அவர் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்காரு. மறுபடியும் ஜெனி ஜெனின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா வந்துட்டு, நீ அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை எல்லாம் இழுத்து உன் லைஃபை வீணாக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்துட்டு சேதுகிட்ட பேசுறாங்க தமிழ்ச்செல்வி. ஆனா அவர் பேசவே மாட்டாரு. ஏங்க என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உன்கிட்ட பேசவே எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ராஜாங்கத்தை கூப்பிட்டுட்டு அந்த இதுக்காக போறாங்க. சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்குறதுக்காக போறாங்க. இப்போ ஃபேமிலியில எல்லாருமே வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு, சேது, அதுக்கப்புறமா நடேசன், ராஜாங்கம் 4 பேர் கிளம்புறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஃபோன் வருது, இதை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே போயிட்டு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அவருக்கு வந்து சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்தோடனே நீங்கள் எதுக்கு இங்கே வந்து இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராஜாங்கம் வந்துட்டு சக்தியை கொலை பண்ணிட்டாரு, அதனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறோம், அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் விடுங்க, அவர் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. ஆனா யாருமே கேட்கல. சேது, கருப்பு, அப்புறம் நடேசன்லாம் வண்டி பின்னாடியே போறாங்க. ஆனா ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனையில இருந்து ராஜாங்கம் எப்படி வெளியே வர போறாரு, இதுக்கு எல்லாம் காரணம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்ச்செல்வி மேல கோவப்படுவாரா, இல்ல இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வர போறாரா அவங்க அப்பாவை, அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.